எல்லார் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, எஸ்பிஓ வந்து எப்படி இன்கம் கொடுக்குறாங்க? ஒரு சின்ன ஆட் ப்ளே ஆகுது, அதுக்கு 50லேருந்து 450 ரூபா வரைக்கும் எப்படி கொடுக்குறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து எஸ்பிஓ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான். ஸோ அவங்க வந்து ஆட் மூலமாக பெரிய அளவில் இன்கம் எடுக்க ஆரம்பிக்கலை. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ டீம் அவங்க கேதர் பண்ணுறது, அவங்களுக்கு தேவை வந்து டீம். அந்த டீமை வச்சு பெரிய அளவில் இன்கம் பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய விதமான ஜாபில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எஸ்பிஓ வந்து எப்படி இன்கம் கொடுக்க முடியும், என்னென்ன ஜாபெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எஸ்பிஓ வெப்சைட்லேருந்து எடுத்து அதன் மூலமாக இதில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் நாளைக்கு யாராவது சேர்த்தும் போது எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜாப் பண்ண போகிறோம், இவ்வளோ இன்கம் எங்களுக்கும் வரும், எஸ்பிஓக்கும் கிடைக்க போகுது, அதில் ஒரு கமிஷன் எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ டைப்பான ஜாப் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன், சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். எஸ்பிஓ பற்றி, எஸ்பிஓடி ஃபியூச்சர் பிளான், ஃபியூச்சர் கான்செப்ட், எப்படி நமக்கு இன்கம் கொடுக்க போகிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் வந்து பிரேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 45 டேஸ் வந்து நமக்கு பிரேக் இருக்குது. ஸோ 45 டேஸ்க்கு அப்புறம் எஸ்பிஓவுடைய ஃப்யூச்சர் ஒர்க் எதை பற்றி இருக்கும், ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஃப்ரீ ஐடியாவே இருந்தாலும் சங்கர் சார் அடிக்கடி சொல்கிறது கேட்டிருப்பீங்க, ஃப்யூச்சரில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது எஸ்பிஓவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரீ ஜாயினிங்கே கொடுத்தாலும் எப்படி எல்லாம் இன்கம் கொடுக்க முடியும், என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம, சரியா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் வந்து ஏற்கனவே எஸ்பிஓ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த எஸ்பிஓடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு 10 டைப்பான பிஸ்னஸ் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம் தான். அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு அது என்னென்ன ஒர்க்கு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அது இல்லாமல் நான் சொந்த முடிவை எடுக்கல. அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு எஸ்பிஓ சொல்லாமல் நீங்கள் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கான விஷயங்கள் வந்து நிறையா ஆல்ரெடி இருக்குது. வேர்ல்டு வைடாக வந்து நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் வந்து ஜாயினிங் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுவும் ஃப்ரீ ஜாயினிங் தான். பட் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். $0.001 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, ஒர்க்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எஸ்பிஓ கொடுக்க போகிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். அதை அவர் சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ எஸ்பிஓடைய ஃப்யூச்சர் பிளான் எப்படி இருக்கும், என்னென்ன ஜாபெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக மார்க்கெட்டிங் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டோ, மசாலாவோ, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதை தயாரிக்கிற கம்பெனி வந்து ஒரு இன்டர்நெட் வராத காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்கும், இல்லை ரோட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், இல்லை படம் பார்க்கும்போது இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ரேடியோ இல்லை பேப்பர், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதுக்கு அடுத்தபடியாக எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தர் டைரெக்டாக வந்து வீட்டுக்கே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருந்துச்சு இல்லையா? நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஈஸியாக மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 21st சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடலாம். முதல்ல மாதிரி வந்து டைம் எடுத்துக்காது. ஒரு விஷயம் மக்களுக்கு ஒன் பை ஒன்னாக போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். இப்போ அந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது ஒரு பொருளை ஒரு மக்களுக்கு, பொருளோ கம்பெனி நேமோ ஏதோ ஒன்று மக்களுக்கு ஒரு மீடியா மூலமாக, ஒரு மீடியம், ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த மீடியாவையும், இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இது தான் வந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளதாக வரும். பட் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக வந்து நிறைய கம்பெனி ப்ரொமோஷன் பண்ணலாம். ப்ராடக்ட் ப்ரொமோஷன், அப்புறம் மூவி ப்ரொமோஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியாமையே இந்த வேலையை வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், இல்லை ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம், இல்லை ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறோம், அது நல்லா இருக்குதுன்னு வந்து 4 பேத்துக்கு நம்ம சொல்லுவோம். நம்ம ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயந்தான். ஸோ அது பிடிச்சிருந்தா அவங்க வாங்குவாங்க, போய் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து இன்கம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், இந்த கடையில் போய் சாப்பிடுன்னு சொல்கிறோம், ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் போய் சாப்பிட்றாங்க. பட் நமக்கு வந்து அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் இப்போ எஸ்பிஓ மற்ற இந்த மாதிரி கம்பெனி பண்ணுற ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து இப்போது நிறைய பேர், இப்போ நம்ம வந்து ஒரு ரெஃபர் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து எப்படி ஒர்க்கு,
என்னெல்லாம் பிளானிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா டைப் இன்கமும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஒரு குடைக்குள்ளே தான் வரும். அதுக்கு கீழே தான் வரக்கூடிய ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ எஸ்பிஓ சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் எஸ்பிஓ வந்து என்னென்ன ஃபீல்டில் வரப்போகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அப்படின்னாலே எஸ்பிஓங்கிற பேர் தான் வரும் அப்படிங்கிறது தான் சங்கர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதுவும் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு டைப் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓல்டு மெத்தடாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க பொருளை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 2 விஷயத்தில் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக சேல் பண்ணலாம், இல்லைனா யாராவது ஒருத்தர் மூலமாக சேல் பண்ணலாம். இந்த மார்க்கெட்டிங்க்கு டைரெக்டாக டோர் டு டோர் சேல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பண்ணலாம். அதுக்கு ஒரு கமிஷனாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கார் டீலர்கிட்ட போகிறீங்க, கார் அவர் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சேலரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த லேண்ட் புரோக்கர் அந்த மாதிரி எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நேரடியாக ஒரு பர்டிகுலர் நபர் இறங்கி பண்ணுறாரு. ஆன்லைன் இல்லாமல் நேரடியாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கிறாங்க. இப்போ இதே வேலையை நம்ம ஆன்லைனில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு எஸ்பிஓக்கும் ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கும் கொடுப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து 4 டைப்பாக இருக்குது. சரிங்களா? அதாவது நான் சொல்கிற விஷயங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், எஸ்பிஓவில் இல்லை. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வரும். ஸோ அதில் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு அஃபிலியேட், ஏதோ ஒரு கம்பெனியை வந்து நிறைய கம்பெனிஸ் வரும். அதில் ஏதோ ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் சைன்இன் பண்ணணும். அது ஃப்ரீயாக தான் இருக்கும் சைன்இன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கொடுக்குற ஒரு பொருளை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுக்கலாம். கம்பெனி வந்து ஒரு லிங்காக கொடுப்பாங்க, இல்லை ப்ராடக்ட் இமேஜ், இல்லை வீடியோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சோஷியல் மீடியாவோ இல்லை வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுவாங்க. அதுக்கு கீழே வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அந்த லிங்க் அனுப்பும்போது அதை வந்து ஒருத்தர் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து எஸ்பிஓக்கும் நமக்கும் ஒரு இன்கம்மாக மாறும். ஸோ இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சரிங்களா? இது வந்து இமேஜாக கூட இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம். எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கொண்டு வர போகிறாங்க. பட் அது லிங்காக இருக்குமா, அதுக்காக அந்த யூடியூப் அப்படிங்கிற விஷயத்த எஸ்பிஓ சொல்லியிருக்கும். ஸோ அது வந்து யூடியூப் மூலமாக அந்த லிங்க் கொடுப்பாங்களா, இல்லை வந்து இமேஜ் வீடியோவாக இருந்து நம்ம ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பிளான் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த விஷயங்கள் மொத்தமாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் மார்க்கெட்டிங். ஸோ ஒப்பீனியன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இடையில வந்துச்சு. நம்ம வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு ஒப்பீனியன் சொல்லிட்டு இந்த ஃபீட்பேக்லாம். ஸோ அதுவும் சேம் கான்செப்ட் தான். இப்போது ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏசி சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை டிவி ரிப்பேர், இல்லை கம்ப்யூட்டர் ரிப்பேர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பொருளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த பொருள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து தயார் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்தா அதை வந்து ஈஸியாக வாங்குவாங்க. ஸோ என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து அந்த மெயின் கான்செப்ட் வந்து இது நமக்கு இந்த பொருள் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து சில கருத்துக்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து எனக்கு ஈஸியாக இல்லை, பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சஜஷனை வந்து ஒப்பீனியனை சொல்கிறோம். ஸோ அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி அவங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ நீங்கள் அமேசான் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராடக்ட்னு வச்சுங்களேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், ரிவ்யூ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நம்ம வந்து ஜஸ்ட்டு ரிவ்யூவாக கடந்து போயிடுறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த பொருளை மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க அந்த ரிவ்யூவை வந்து ரீட் பண்ணி அதில் ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், இந்த மக்களுக்கு ஈஸியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுல பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்கு நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து சேம் கான்செப்டில் தான் வரப்போகுது. ஆனால் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துருப்போம், ஃபீட்பேக் கொடுத்துருப்போம். ஒரு ப்ராடக்ட் இருக்கும்,
அந்த ப்ராடக்ட் கீழே போய் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெஜிடபிள் கட்டராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து பொதுவாக வந்து சும்மா குட், சூப்பர், நல்லா இருக்குது அப்படின்னு போடாமல், ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு நாலேஜோடு நம்ம போட்டோம் அப்படின்னா அது கம்பெனிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், அந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுற அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒப்பீனியன் மார்க்கெட்டிங். பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பீனியன் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒப்பீனியனில் வந்து சும்மா வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு மெசேஜாக தட்டி விட்டு போகக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆனால் எஸ்பிஓவில் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. ஸோ அதை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுதான் வந்து ஒப்பீனியன் மார்க்கெட்டிங். நம்மளுடைய கருத்தை வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்மளுடைய கருத்தை வந்து சொல்கிறோம். இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் இப்போ கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ட்ரேடிங் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அதை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர்லேருந்து வந்து இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வரும். ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கம்பெனிக்கும் பெனிஃபிட்டாக மாறும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து தனியாக பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ கம்பெனியுடைய வாலெட்லேருந்தே வந்து அவங்க பேமெண்ட் எடுத்துக்குவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வந்து எந்த ஒரு 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 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது வந்து யூடியூபாக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை டிசைனிங், ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதுவும் இந்த ஃப்ரீயாக நம்ம ஒரு டாஸ்க் பண்ணுறோம், அதில் வர அமௌண்ட்டை வச்சு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி எஸ்பிஓக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்பிஓவில் வந்து ப்ரொமோட் பண்ண வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க, இவங்க 30 லட்சம் கஸ்டமர் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து புது புது கம்பெனிஸ் வந்து தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தேடி வரும்போது அது நமக்கும் பெனிஃபிட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக எந்த ஆன்லைன் கோர்சஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வதாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு அங்கம் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு பொருளை இல்லைனா ஒரு கம்பெனி நேமும் இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு பால் கம்பெனியோ இல்லை வந்து ஒரு ஹனி இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஸோ அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி என்ன தான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இப்போ நீங்கள் ஒரு டிவியில் ஆட் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து போட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்தியாவோட ஒரு மூலையிலேருந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணால் அது உலகத்தில் எங்கேயோ போய் ரீச் ஆகுது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்வேர்ட் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கஸ்டமர்ஸ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒரு பிராண்டை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு பல லட்சம் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. ஏன்னா இவ்வளோ காலமாக போராடுறது வந்து ஒரு 10 லட்சம் மக்களை வந்து 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் பார்க்க வைக்க முடியும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை அவங்க ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம பொதுவாக வந்து இப்போ யூடியூபாக இருக்கட்டும், டிவிலேயே வந்து ஆட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து எஸ்பிஓட வெப்சைட்டில் வரும், நம்ம கட்டாயமாக பார்ப்போம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பார்க்காம அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இனி வந்து நம்ம பார்க்க வைக்கிற மாதிரி எஸ்பிஓ பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆட் பார்ப்பீங்க. ஸோ ஒருவேளை அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை வந்து வேறு யாருக்கோ ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் அந்த பிராண்டு நமக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃப்ரீ ஐடி இதெல்லாம் வரும்போது ஒரு 30-40 லட்சம் பேர் சேர்றாங்க அப்படின்னா ஸோ ஒரே நேரத்தில் எஸ்பிஓவுடைய அந்த ஒரு புது ப்ராடக்டை வந்து கம்பெனி கொடுக்கும். அந்த ப்ராடக்டை வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் மக்கள் வந்து ஒரே நாளில் பார்த்து முடிக்க போகிறாங்க எஸ்பிஓவில். இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணாலும் அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுக்கும் இல்லையா. அந்த ஒரு டைமிங் இல்லாமல் நம்ம ஒரே நாளில் கண்டிப்பாக அந்த ஆட்ஸ் பார்ப்போம், டாஸ்க் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரே நாளில் வந்து இவ்வளோ பேர் வந்து நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலமாகவும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்டை பிடிச்சிருந்தா அந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணாதவங்களும் பார்த்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பெரிய சந்தோஷமான விஷயந்தான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ரமோஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன சோஷியல் நெட்வொர்க் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 6வதா வந்து ஆட்ஸ் ப்ரமோஷன். ஸோ ஆட் வந்து அப்படின்னா இந்த விளம்பரத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டுடைய அவங்களுடைய பிராண்டுடைய நேமு இல்லை ப்ராடக்டை வாங்குகிறோம். அதுதான் வந்து பெரிய அளவுக்கு இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ ஆட்ஸ் ப்ரமோஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு சின்ன ஒரு மளிகை கடையோ, இல்லை ஏதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஹோம்மேட் சோப்பு இல்லை ட்ரெஸ்ஸு இல்லை மசாலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரி பொருள்கள் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் பண்ண முடியாது. ஒரு டிவிலேயோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஃப்ரீ வெப்சைட் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் பார்ப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவியில் வந்து இல்லை ஒரு பேப்பர்லேயே வந்து ஒரு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இப்போ எஸ்பிஓவில் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குறதும் இல்லாமல், ஸோ மெம்பர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணவங்களும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்பிஓவில் சேரலை அப்படின்னா, ஸோ எஸ்பிஓவுடைய இந்த ஒரு அந்த பிளாட்ஃபார்மை அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டுடைய ஒரு இமேஜ் மாதிரியோ இல்லை ஒரு வீடியோ மாதிரியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் மூலமாக அதை ப்ளே பண்ணலாம். ஸோ அதை ப்ளே பண்ணும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, அதில் உங்கள் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து மந்த்லி இல்லை வந்து டெய்லி இல்லை வந்து 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, 60 செகண்ட் ப்ளே பண்ணால் இவ்வளோ சார்ஜ், 1 மினிட் வந்து வீடியோவாக இருந்தால் மந்த்லி இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய விளம்பரம் பார்த்தீங்கன்னா தெரியும், 30 செகண்ட்ஸ்க்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. எஸ்பிஓவில் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நம்மள மாதிரி சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5000 பே பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த்து வந்து உங்களுடைய ஆட் வந்து கம்பெனி போர்ட்டலில் வந்து ப்ளே ஆகும். இல்லை வந்து சில ஏஜென்சிஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன கம்பெனி தான், பட் ஓரளவுக்கு பெரிய லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கூட பே பண்ணி ஒரு மாதம் அவங்களுடைய ஏடை 30 லட்சம் பேர் பார்க்க வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுடைய ப்ராடக்ட்டு வந்து இப்போ சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன வில்லேஜ் ஒரு சிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கடை இருக்குது. அந்த கடை பற்றி ஒரு ஃபுட் ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைனா மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை சின்ன சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ அந்த கடையை பற்றி அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும், அதுவே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டலில் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கும் ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது. நமக்கு இந்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் கம்பெனி தரக்கூடிய ஆட்ஸையும் ப்ரமோட் பண்ணுவாங்க. அடுத்து 7வதாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய பிராண்ட் நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அதை வந்து மக்களுக்கு ஒரு சேல்ஸையோ ப்ரொமோஷனையோ இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு ஆட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பார்த்த உடனே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். நிறைய விளம்பரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது டூத்பேஸ்ட்டாக இருக்கட்டும், சோப்பு, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சில ஆட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வோடாஃபோன் ஆடை பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தாலே வந்து நம்ம அந்த ஆடை ஸ்கிப் பண்ண மாட்டோம். நீங்கள் அந்த வோடாஃபோனில் 2 3 அந்த பொம்மையெல்லாம் வரும் ஒயிட் கலரில், ஸோ பார்த்தாலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து நிறைய இருப்பாங்க. நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் இருந்தாலுமே சில யூடியூபர்ஸ் தான் நீங்கள் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க தான் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அல்லது அந்த டாபிக் அதை பொறுத்து தான் ஸோ அந்த வியூஸும் இன்கம் எல்லாமே கிடைக்கும். கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்ன தான் ப்ரொமோட் பண்ணாலும் மக்களை ரீச் பண்ண முடியாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா, எது பண்ணால் மக்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியது தான் அந்த கண்டென்ட் க்ரியேட்டருடைய வேலையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறையா மீம்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு சிம்பிளான ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அந்த இமேஜை பார்த்த உடனே நம்ம வந்து சிரிக்கிற அளவுக்கு அதில் மெசேஜை வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த கண்டென்ட் க்ரியேட்டருடைய மெயின் வேலை. ஸோ இப்போ எஸ்பிஓவில் நமக்கு எப்படி ஒர்க் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கம்பெனியோடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ். இப்போ எஸ்பிஓவில் பேன் கார்டு சர்வீஸ், ஐடிஆர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து இதெல்லாம் வந்து சர்வீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷனை நம்மள்கிட்ட வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதோ, அப்படி இல்லை அது எப்படி பண்ணால் அது ஈஸியாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம பேசியோ அது எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் எது பண்ணால் நிறைய வியூஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐயில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம ஒரு வீடியோவை பண்ணி இல்லைனா ஒரு இமேஜாக இல்லை ஒரு வாய்ஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், நம்ம ஆட்ஸ் பார்க்குறது இல்லாமல் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் கண்டென்ட் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய
ஒரு டாபிக், ஒரு ப்ராடக்ட் நேமை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அது மக்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களே வந்து கான்செப்ட் கொடுத்தாலும் சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை இப்படி தான் பேசணும், இதை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம நினைக்க வேண்டாம், ஸோ எல்லாருக்குமே யூடியூப் தெரியாது, நிறைய பேர் யூடியூப் சேனல் இல்லை, நமக்கு பிஸ்னஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்னு. அப்படி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு வீடியோ கூட க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் உங்களுடைய ஓன் சேனலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்லோட் மட்டும் பண்ணுறோம், அதுக்கு ஒரு இன்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எஸ்பிஓக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ எஸ்பிஓ சங்கர் சார் சொன்னார் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்பிஓ அப்படின்னு சர்ச் பண்ணால் 3000 சேனல்ஸ் வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கொடுக்குற கண்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம போடும்போது அவங்க டேக் நேமோட சர்ச் பண்ணும்போது 3000 இல்லை 30 லட்சம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோ மெம்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸியாக வந்து ப்ரொமோஷன் ஆகும் கம்பெனிக்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் அவங்களுடைய கண்டென்ட் மார்க்கெட்டிங்குடைய. 8வது பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இது வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறோம், ஒரு பொருள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ நிறைய சைட்டில் நம்ம வாங்குகிறோம், சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சைட்டுக்குள்ளே போகாமல் எஸ்பிஓ வெப்சைட் த்ரூ, ஸோ எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக போய் நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை வேறு நீங்கள் என்ன கம்பெனியில் விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை. பட் நீங்கள் போகிறது அமேசானுடைய வெப்சைட் த்ரூ போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்கம் வந்து எஸ்பிஓக்கும் கிடைக்கும். நமக்கு வந்து அதில் வந்து கமிஷன் இருக்கலாம், ப்ளஸ் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கெல்லாம் இதில் த்ரூவில் வரும். அவங்க கொடுக்குற அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு கமிஷன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால சங்கர் சார் சொல்லியிருக்காரு, ஃப்யூச்சரில் எஸ்பிஓ ஒன் பிளேஸ் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து எஸ்பிஓக்குள்ளே அடங்கி போயிடும். அந்த சைட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களும் இன்க்ளூடாகி இருக்கும் அப்படிங்கிறது தான் எஸ்பிஓடைய பெரிய கான்செப்ட். எல்லா கம்பெனியும் போராடிட்டு இருக்கிறது இந்த விஷயத்துக்காக தான். இ-காமர்ஸ்குள்ளே போகணும். ஏன்னா இ-காமர்ஸ்குள்ளே ஒன்ஸ் உள்ளே போயிட்டு அது வந்து பெரிய பிளாட்ஃபார்ம், லைஃப் லாங் வந்து பெரிய அளவுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால தான் எல்லாருடைய கம்பெனியும் வந்து இதில் எப்படியாவது உள்ளே போயிட்டு இதுலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது. இப்போ 9வது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதாவது ஒருத்தரை வந்து இந்த வசியம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொன்னால் அதை ஒருத்தர் கேட்பாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேமஸான ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆக்டராக இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும். ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட்டை இமேஜை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ராடக்டோடைய நேமை வந்து இல்லை அந்த டிஷர்ட்டை அந்த பிராண்டுடைய டிஷர்ட்டை அவங்க போட்டுட்டு வெளியே வர்றாங்க. அவங்க வாயில் யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல இந்த பிராண்டை வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த டிஷர்ட்டை அவங்க போடும்போதே அது வந்து பிரபலமாகும். நிறைய பேர் அது பார்ப்பாங்க, என்ன டிஷர்ட் தேடுவாங்க, வாங்குவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஷர்ட்டை வந்து ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் சர்ச் பண்ணி அதில் டூப்ளிகேட் காப்பி வரும், நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இது என்னன்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மக்களுக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அவங்க மூலமாக அந்த ப்ராடக்ட்டை ஒரு ஆக்ட் பண்ணி நடிக்க வைக்காமல் ஜஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கோகோகோலா குடிக்கிறாங்க இல்லை வந்து ஒரு பெப்சி குடிக்கிறாங்க, அது குடிக்கிறத பார்த்தாலே அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இதில் நமக்கு எப்படி ஒர்க் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க போகிறோம். எஸ்பிஓவில் வந்து இப்போது பெரிய எஸ்பிஓவே பெரிய பிராண்டாக மாறும். 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த 30 லட்சம் மக்கள்கிட்ட வந்து அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுக்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லோரும் பார்க்குற அளவுக்கு இருக்கும். 30 லட்சம் பேர் ஒரே நாளில் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதில் வந்து பெரிய அளவில் கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே நம்மளுடைய கான்செப்ட் அப்படி தான். ஒரு பொருளை நம்ம பிடிச்சி வாங்குறத விட யாராவது ஒருத்தவங்க நமக்கு சொல்லும்போது, அது செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம அந்த பொருள் மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாக ஏற்படும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டுடைய ஒரு மெயின் கான்செப்ட். அடுத்து 10வது லாஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராட்காஸ்டிங். ஸோ ஆன்லைன் ப்ராட்காஸ்டிங்கில் இப்போ கம்பெனி தர ஒரு வீடியோ இருக்கலாம், இல்லை ஆடியோ இருக்கலாம். அதை நம்ம சைட்டில் வந்து லைவாக ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லை, நம்ம இப்போ இந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து நிறையா விசேஷங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்க்க முடியலனாலும் அது லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் மூலமாக போய் நம்ம வந்து லைவாக பார்க்கலாம் அந்த விஷயத்தை, ஃபங்க்ஷனை. ஸோ டேரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியாட்டியும் ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ அது எஸ்பிஓ வெப்சைட்டில் இனி அந்த மாதிரி ஆன்லைன் லைவ் ப்ராட்காஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் நம்ம அதெல்லாம் வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் வந்து கான்செப்ட் ஆன்லைன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா. ஸோ ஏதோ ஒரு விஷயம்
லைவாக நடக்கும். அது நம்மளும் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை புக் பண்ணி நீங்களும் அதுக்கு ஒரு ஆட் மாதிரி கொடுத்து உங்கள் ஃபங்க்ஷன்ஸை வந்து எஸ்பிஓ த்ரூ வந்து போர்ட்டலில் வந்து லைவாக பண்ணலாம். அதுக்கு ஒரு இன்கம் பிஸ்னஸ் அதெல்லாம் பெரிய பிளானாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓ பிளான் பண்ணியிருக்கக்கூடிய 10 டைப்பான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வர எல்லா விஷயமும் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு கிளியராக இருக்கும். சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் கமெண்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.